நண்பர்களே, பஞ்சாப் அணிக்கும் ராஜஸ்தான் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு போட்டி அப்படின்னே வந்து சொல்லலாம். போட்டியை மாற்றின ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது எது அப்படின்னா பட்லருடைய விக்கெட். பட்லரை வந்து மன்கட் முறையில் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வின் வந்து அவுட் ஆக்கியிருப்பார். இந்த மாதிரி ஒரு விதிமுறை வந்து கிரிக்கெட்டில் இருந்தாலுமே கூட வார்னிங் தான் வந்து பேட்ஸ்மேனுக்கு வந்து கொடுக்கணும். முதல் முறை வார்னிங் கொடுத்துட்டு அதன் பிறகு கூட அவுட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒன்றா இருந்திருக்கும். ஆனால் முதன் முறையே பார்த்தீங்க அப்படின்னா அம்பையர் வந்து அவுட் கொடுத்துருப்பாங்க. பட்லரும் வந்து அஸ்வினை ரொம்ப கோவமாக திட்டிட்டு வெளியே போயிருப்பார். கொஞ்ச நேரம் வந்து ஆடுகளத்தில் பரபரப்பு வந்து ஏற்பட்டுச்சு. இப்போ இது குறித்து பஞ்சாப் அணியோட கேப்டனான அஸ்வின் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து விதிமுறையை மீறி இந்த மாதிரி பண்ணீங்களா அப்படின்னு கேட்டப்ப, இது வந்து ரூலில் வந்து இருக்குது, அது வந்து பட்லருக்கு தெரியலை அப்படின்னா நான் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. இதை வந்து பெரிய ஒரு விமர்சனமாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு நோக்கம் கிடையாது. இதற்கு வந்து தெளிவான விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்னா ரூலில் வந்து அப்படி இருக்குது. ஒருவேளை வந்து நான் வந்து தவறு பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரூலை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள், ரூலில் இருக்காதானே நான் வந்து பண்ணேன், இதற்கு ஏன் வந்து இவ்வளோ பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் வந்து அவர் சைடு இருக்கக்கூடிய நியாயத்தை பற்றி வந்து செய்தியாளர்கள்கிட்ட வந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி கிரிக்கெட் விதிமுறையை மீறி நான் வந்து அவுட் ஆகலாம் அப்படிங்கிற தெளிவான ஒரு விளக்கத்தையும் அஸ்வின் வந்து கொடுத்துருக்காரு. இந்த விஷயத்தில் ஒரு தரப்பினர் வந்து அஸ்வினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னொரு தரப்பினர் வந்து பட்லருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே சமயம் வந்து இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. போட்டி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு வந்து பட்லர் வந்து கை குலுக்காமல் வந்து போயிருப்பார். பொதுவாக என்ன பிரச்சனை வந்தாலும் சரி போட்டி முடிஞ்ச பிறகு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. ஆனால் பட்லர் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் அஸ்வினை தவிர்த்தது பார்த்தீங்கன்னா அஸ்வினுக்கே பெரிய ஒரு வியப்பையும் அதிர்ச்சியும் வந்து கொடுத்துருக்கு. ஸோ வந்து அஸ்வின் செஞ்சது தவறா இல்லை வந்து பட்லர் செஞ்சது தவறா அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.